நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukonam Sun Oil. Adu, idu, powered by Jayachandran Gold House. ஸோ இந்த வாரமும் ஒரு அழகான தத்துவத்தோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க. ஓடுற வீல்ஸில் மாட்டினவனும் பொண்ணுங்க போடுற ஹீல்ஸில் மாட்டினவனும் சத்தியமாக சட்னி தாண்டா அப்படின்ற ஒரு அரிய கருத்தை இந்த வாரம் நான் முன்வைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் மாட்டினவங்க மட்டும் சட்னி கிடையாது, நிச்சயமாக நம்ம ஷோவில் மாட்டினவங்க நிலைமையும் அந்த மாதிரி தான். என்ன நடக்குது, என்ன ரவுண்டு இது, ரூல்ஸு பாதி நேரம் புரியாமல், பாயிண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு புரியாமல் நிறையா பேர் அப்படி விழி பிதுங்கிலாம் போயிருக்காங்க. ஆனால் இந்த வாரம் அந்த மாதிரி கெஸ்ட்டு கிடையாது. வர்றவங்க 3 பேருமே ஒரு டெரரான ஆட்கள். யார் அவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு அப்படியே ஸ்டைலாக சூப்பராக 3 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. முதலாவது உட்கார்ந்துருக்கவங்க ஒரு அழகான ஆங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக பேசக்கூடியவங்க திவ்யா. வெல்கம் டு தி ஷோ. பாரம்பரியத்தோடு எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். பாரம்பரியத்தோடு எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல பாரம்பரியம். உட்காந்துக்குங்க. நல்லா தலையெல்லாம் விரிச்சு போட்டு வந்து பாரம்பரியமா என்ன பாரம்பரியம் இருக்குது? இருங்க எவ்வளவு பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. இது என்ன ஸ்டைல்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்றேன். அதை அவ பின்னி இருந்தான்னா உங்களுக்கு வந்து அது விக்கா ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் பாரம்பரியத்தோட தான் இருக்கும், லாங் ஹேரோட அப்படின்ற தெரிய வைக்கிறதுக்காக அவ வந்து அப்படி விரிச்சு போடுறாங்க. இப்ப பின்னிக்குங்க, நாங்க ஒத்துக்கிறோம் ஒரிஜினல் தான். நம்மள விட அதிக பாரம்பரியத்தோட இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அதான் நான் சொல்ல வந்தேன், காலம் மாறி போச்சு. நல்லா பசங்க எல்லாம் நல்லா அள்ளி முடிஞ்சு அழகா எல்லாம் டிவிசி இவங்கெல்லாம் நல்லா பப்பர பேன் இப்படியே வர்றது. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுமா, சம்மடையில் எங்கள் ஃபேவரட், பெரிய மயில் தொகை நினைப்பேன் அள்ளி முடிடி அப்படின்னு. அதை அவருடைய பெர்மிஷனோட இந்த இடத்துல சொல்லி அவர் பேரை சொல்லி நீங்க சொல்ல வேண்டியதான் சொல்லிக்கிறீங்க. உண்மையிலே இது தலைவர் சொன்னதாங்க, அதனால தான் நம்ம கான்ஃபிடென்ட்டா சொன்னா. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். காமெடி ஷோங்கிறதுனால இது எப்படி இருக்கட்டும். ஓகே, வெல்கம் டு தி ஷோ திவ்யா. தேங்க்யூ வெரி மச். இரண்டாவது உட்கார்ந்துருக்கிறவர், இவரோட பேரே பயங்கர வித்தியாசமா இருக்கு, பகீரா. அது என்னங்க பகீரா? ஜங்கிள் புக்ல வர ஒரு டெரரா இருக்கு. மோக்லி பேரையாவது வச்சிருந்துருக்கலாம். எதுக்கு அனிமல்ஸ் நேம்? இது இல்லை சார், இது வந்து சின்ன வயசுல என்சிசி கேம்ப் போயிருந்தும் போது அந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சு அந்த பேர். அந்த ஷேர்கான் அது மாதிரி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அப்போ பகீரா டீமை நான் தான் கேப்டனா இருந்து லீட் பண்ணன்றதுனால கேப்டன் பகீரா அப்படின்னு. ஓகே, உங்களை பத்தி இன்னொன்று கேள்விப்பட்டேன், நீங்க ஒரு பெரிய குடுமி போட்டிருக்கீங்க, அதுக்குள்ள ஒரு சின்ன குடுமி போட்டீங்களா? அது அவுக்க சொன்னா அவுக்கவே மாட்டீங்களா? அது யாரோ ரஷ்யால இருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த குடுமியை போட்டு த்ரெட் லாக் பண்றவங்க வந்திருந்தாங்க. அவங்க த்ரெட் லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியில பார்த்தபோது, உங்களுக்கு நான் பார்ட்டி அவங்க ரஷ்யால இருந்து இல்ல, அவங்க பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்க பார்ட்டியில ஓகே, அவங்கள பார்த்து அவங்க போட்டு விட்டாங்க. யாராவது மெயின்டெய்ன் பண்ணுவாங்களா? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஓகே, ஒரு பியூட்டி. ஆமா, பியூட்டியான பார்ட்டி போட்டோ கொண்டே மெயின். ஓகே, உங்களுக்கு வெட்லாக் ஆயிருச்சா? இல்ல ஆவல. இல்ல, அதனால தான் டெட்லாக் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்து டெட்லாக் ஆயிர போகுது பார்த்துக்கோங்க. ஓகே, வெல்கம் டு தி ஷோ பகீரா. தேங்க்யூ. மூன்றாவது உட்காந்துருக்கவங்க ஒரு நல்ல ஒரு ஆங்கர். அவங்களுக்கு எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நல்ல நல்ல பாடல்கள்லாம் போடுவாங்க. ரொம்ப ஒரு நல்ல மனசு பட்சம். நிறைய பேர் அவங்க நம்பருக்கு அவங்க செல்ஃபோனுக்கே ஃபோன் பண்ணி எனக்கு பாட்டு போட்டு விடுறீங்களா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்களா. வெல்கம் டு தி ஷோ நித்யா. தேங்க்யூ. நித்யா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆங்கரிங் அப்படின் போது ஃபோன் பண்ணலாம் அவர் கேட்பாங்க இல்லையா, பாட்டு போடுங்க, அந்த மாதிரி ஏதாவது கலாய்க்கிறாங்களா ஃபோன் பண்ணி? நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. என்ன கலாய்க்கிறாங்க? என்ன கலாய்க்கிறாங்கன்றது அவங்கள ஏங்க பாக்குறீங்க? இல்ல, அவளும் பாட்டு தானே போடுறா, அதனால ஒரு கியூ ஒரு கவுண்டர் கொடுப்பா அப்படின்னு பாக்க. ஏதோ டீ கடையில பாட்டு போற மாதிரி பேசிக்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு, வெளில போய் எங்க அடிச்சு கிடிச்சு வச்சா. ஓ ஓகே ஓகே. நீங்க இந்த அது இது பாத்துறீங்களா? ஓ எஸ். 3 ரவுண்ட்ஸ் சொல்லுங்க ஒவ்வொண்ணா. எனக்கு லைனா தெரியாது. இது வேற. ஆமா, நான் திருக்குறளா சொல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு வாங்க பாப்போம். ஏதோ 3 ரவுண்ட் கரெக்ட்டா சொல்றேன்னு சொன்னா சரி, 3 பேர்ல யாருக்கு தெரியும் 3 ரவுண்ட் ஆர்டரா? 3 ரவுண்ட் இருக்கின்றதே பட்டுக்கு இப்பதான் தெரியும். குரூப்ல டூப் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ரவுண்ட் பேர் சொன்னா குரூப்ல டூப். அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுல ஒருத்தரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் குரூப்ல டூப். அதுக்கு அடுத்தது வந்துட்டு மாத்தி யோசின்னு
நீங்க உங்க கையில அதோட பேசுறது. முடிச்சு மொத்தமா half an hourல எபிசோட முடிச்சு எல்லாம் கிளம்பலாம்னு இருக்கேன். நடுவுல ஒரு ரவுண்ட் இருக்கே சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சு. சிரிக்க வைக்க ட்ரை பண்ணோம். சிரிக்க வைக்க ட்ரை பண்ணோம். அதான் மேட்ரு. அண்ட் நீங்க 3 பேருமே இங்க வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷம். அதுக்காக உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கான 1000 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் தரப்போறோம். அது என்ன அப்படின்னா கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு 3 பேருக்குமே கிஃப்டா தர்றோம். நீங்க வந்து உங்களை அழகுபடுத்திக்கங்க இதுக்கப்புறமா தயவு செஞ்சு. ஓகே ஓகே வெரி குட். அவங்களே ஒத்துக்கிறாங்க சிரிச்சு ஆமா நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிவா வந்து ஸ்வீட் ஆர்ட் அப்படிங்கறதுனால நாங்க டேமேஜ் பண்ண விரும்பல. என்னது செம்மறி ஆர்ட் தெரியும் ஸ்வீட் ஆர்டா என்னது தெரியாம சொல்லிட்டேன். நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. ஓகே थैंक यू. அண்ட் 3 பேருமே ரெடி ஆயிட்டாங்க. இவங்க விளையாட போற முதல் ரவுண்ட் வந்து குரூப்ல டூப். இந்த குரூப்ல டூப்ல ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்து இப்பெல்லாம் பஸ் தேவல அவ்வளவு அவசரம் என்ன நான் ரூல் சொல்லி முடிக்க 10 நிமிஷம் ஆகும். இல்ல ஆரஞ்சனே பஸ்ல அம்திட்டேனாங்க அதனால கேப்பே ரெடியா வச்சுக்கிறேன். நான் வீட்லயே காலிங் பெல் அம்திட்டு வந்தற வேண்டியதானே. நான் அப்பவே பிரஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். நல்லா கேட்டுங்க ரூல்ஸ். இது ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்க நிப்பாங்க. 2 பேர் ஒரிஜினல் ஒருத்தர் டூப். அந்த டூப் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது பஸர் பிரஸ் பண்றவங்க வீட்ல இருந்து யாரையா கூட்டி வந்து சொல்லலாம். எல்லாமே அவங்களே தாங்க. இல்ல அது एक्चुअली நல்ல क्वेश्चन. நான் என்ன கேக்குறானா ஃபர்ஸ்ட் பஸர் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் நல்ல क्वेश्चन ஒரு பாராட்டு வேற. டீச்சரமாவே சொல்லிட்டாங்க. செகண்ட் பஸர் பிரஸ் பண்றவங்க செகண்ட் ஆன்சர் பண்ணனுமா? ஆமா அப்புறம் அந்த ஆர்டர் தான 1 2 3 அந்த ஆர்டர்ல போணும். ஓகே 3 பேருமே தெளிவா இருக்காங்க. அண்ட் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கறத லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். ஓகே ABC. ஓகே எங்கேயோ பழைய ஸ்கூட்டர்ல போற மாதிரியே நிக்கிறாங்க இல்லையா? இவங்கலாம் ஸ்கூட்டர் ஓட்டல. இவங்க யார் சொல்லுங்க? பகீரா. பகீர்னு சொல்லுங்க. இவங்க கராத்தே வேலை செய்றவங்க. கராத்தே வேலை செய்றவங்க. என்னங்க கொளுத்து வேலை செய்றவங்க மாதிரி சொல்றீங்க? கராத்தே வேலை செய்றவங்கன்னு. ஏதோ கராத்தே பண்றவங்க. ஓகே ஏதோ கராத்தே பண்றவங்க. ஓகே இவங்க வந்து கராத்தே வீரர்கள். அந்த பெல்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அவங்கலாம் பிளாக் பெல்ட்ஸ். ஓகே பெல்ட்னு அப்படி போய் பார்த்தா தான் தெரியுது. பெல்ட் கட்டனதுல தான் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பாருங்க. ஓ ஓகே ஓகே கண்டுபிடிச்சிங்களா? இது வரைக்கும் அது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த 3 பேர்ல யார் டூப்னு நீங்க சொல்ல போறீங்க. இப்போ பஸ்ல ரெடியா இருங்க. 3 பேருக்கும் your time starts now. நானு பகீரா சொல்லுங்க. ABC 3 பேர்ல யாரு? சி தான் கொஞ்சம் பயந்துனே நிக்கிறாரு. அடி ஊத்து இப்படி பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு சி மாதிரி இருக்கு. சி பயந்துனே நிக்கிறாரா? ஆமா கொஞ்சம் இப்படி அவர் கராத்தே பண்ண வந்த மாதிரியே தெரியல. ஏதோ கொஞ்சம் அப்படி ஒரு நர்வஸா இருக்க மாதிரி இருக்காரு. என்ன பண்ண வந்த ஒரு மாதிரி இருக்காரு அவரு? சொல்லுங்க சொல்லிருங்க மனசுல உள்ளத. அவரை காயப்படுத்தணுங்கிறது அவங்களுடைய எண்ணமே. கிச்சடி பண்ண வந்த ஒரு மாதிரி இருக்காரு. கிச்சடி பண்ண வந்த ஒரு மாதிரி இருக்காரா? அதுக்குன்னு சில முகம்லாமா இருக்கு. ஓகே ஓகே இது மற்றவங்களுக்கு சிரிப்பு வரவழைக்குதா இல்லையா? இந்த மாதிரிலாம் கலாயக்கூடாது. ஓகே சி டூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகீரா. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது நித்யா. வேற ஆப்ஷன் தான் சொல்லணுமா? அப்புறம் அதானே சொன்னோம் காம நேரமா ரூல்ஸ்ன்ற பேர்ல. பெல்ட் எல்லாம் ஒத்து கவனிச்சதுல அந்த பெல்ட் தான் சரவணா ஸ்டோர் பெல்ட் மாதிரி தெரியுது. காஸ்டியூமர் எத்தனை வந்துருப்பாருங்க. காஸ்டியூமர் ஏங்க பெல்ட் எல்லாம் நீங்க கடைக்கெல்லாம் போய் யோசிச்சு அப்படிலாம் தான் வருவீங்களா? ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாம் பாருங்க. ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னோட செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏ மேல தான் உங்களுக்கு டவுட் இருக்கு. என்ன மிஸ்டேக் இருக்கு? எதுவும் மிஸ்டேக் இல்ல. பி வந்து வந்ததுல இருந்து என்ன முறைச்சிட்டே இருக்காரு. அதனால அவரை நான் சொல்ல விரும்பல. அடி வாங்க விரும்பல. ஏ ரொமான்டிக்கா பாக்குறாரா? அவர் பார்க்கவே இல்ல. அதனால அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏங்க இனிமே என்ன யார் ரொமான்டிக்கா பார்த்தா என்ன வந்தது? அதனால அவர் பார்க்கவே இல்லைங்கிறதுனால அவரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. அதாவது டூப்னு நான் அதான் சொன்னேன். அதாங்க நானும் சொல்றேன். ஓகே நித்யா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணதுனால நான் என்ன சொல்லணும்? ஓகே உங்களுக்கு வந்து ஒரு வழி இல்லை. நீங்க வந்து பி தான் டூப்னு செலக்ட் பண்ணியானு. உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு? எனக்கு சி மேல தான் டவுட். என்ன காரணம்? அவர் எல்லாருமே நிக்கும்போது பாருங்க நல்லா பாடியை பெருசா காமிச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர்டா போற மாதிரி இருக்கு. வந்த உடனே சி நான் பார்த்தபோது இவர் ஒல்லியா இருக்கலாம், ஸோ மிஸ்லீட் பண்றதுக்கு அவங்களை வச்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சா கூட இப்ப திருப்பி யோசிக்கும் போது சி தான் சொல்லுவேணும்னு தோணுது. இல்ல முதல்ல பஸர் பிரஸ் பண்ணது நம்ம பகீரா தான். நீங்க வந்து சி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. நித்யா நீங்க ஏ டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. திவ்யா நீங்க வந்து பி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. செகண்ட் சான்ஸ்ல 3 பேருமே கராத்தே பண்ணுவாங்க. அது வந்து கத்தாஸ் அதெல்லாம் பண்ணி காப்பாங்க. ஏய் ஊயின்னு சவுண்ட்லாம் வருதா? ஓகே அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ தனித்தனியா இன்னும் டீடைலான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன்னாயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நாம் இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப். இப்போ முதல் சான்ஸ்ல ஆளுக்கு ஒருத்தர் டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இந்த செகண்ட் சான்ஸ் தனித்தனியாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் பகீரா நீங்கள் டூப்னு லாக் பண்ண சி. கிச்சடி செய்ய வந்தவர் மாதிரியே இருக்கார் இல்லையா? அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத பார்த்துலாம். சி, நீங்கள் ரெடியா? ஆரம்பிங்க. பகீரா பார்த்தீங்களா பெர்ஃபார்மன்ஸை? ஓகே, எப்படி கராத்தேவா கிச்சடியா? ஒரு ரெண்டும் சேர்ந்து பண்ணுவார் நினைக்கிறேன். சேர்ந்த மாதிரி இருக்குதா? ஓகே, அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண போறது நித்யா. நீங்க டூப்னு லாக் பண்ண ஏ. வாங்க ஏ. ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். திவ்யா, நீங்க டூப்னு லாக் பண்ண வற்புறுத்தப்பட்ட பி. என்ன வேணா சொல்லிங்க, ஆனா பியோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பி. போதும் நானே. சூப்பர் சூப்பர். 3 பேருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. திரும்ப நீங்க டூப்பை லாக் பண்ண போறீங்க. அதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் பகீரா, ஏ பி சி 3 பேர்ல யார்? சி தான் சார், எனக்கு தெரிஞ்சு சி தான். ஆமா, அவர் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சாரு. அவர் வேற மாதிரி ஆரம்பிச்சாரு. அது வேற ஏதாவது ஜூடோ கிடோ மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஜூடோவா? அது மாதிரி ஏதாவது அந்த லெவலுக்கு போயிட்டீங்க, ஜூடோ லெவலுக்கு. இவங்க 2 பேர் ஆனா கொஞ்சம் கரெக்டா ஏதோ செஞ்சுட்டாங்க சவுண்டோட. அவர் பண்ணும்போது சவுண்டு கூட வரல. ஓகே, அதனால சி தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. கான்ஃபிடென்ட். தப்பானா 200 பாயிண்ட் போய்டும். பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஓகே, பகீரா வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காரு. நித்யா, நீங்க சொல்லுங்க ஏ பி சி 3 பேர்ல யார் டூப்? எனக்கு ஈக்குவலா 2 பேர் மேலயும் டவுட் இருக்கு. அதுக்கு மொத்தம் பி டவுட்டே இல்லன்ற. ஆமா, பில எனக்கு சுத்தமா டவுட் இல்லங்க. அதனால நீங்க என்ன மறக்காதீங்க, நீங்க அங்க பாத்துருங்க. ஐய் வெக்கம். இருட்டும். பொசிஷன் கண்ட்ரோல். ஒரு கராத்தே வீரன் எந்த இடத்துலயும் ஸ்லிப் ஆக கூடாது. ஓகே, நான் ஏவே ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்? அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அதனால நானே ஏ ஃபிக்ஸ் பண்ணேன். இல்லைங்க, இந்த செகண்ட் சான்ஸே அதுக்கு தான். தப்பாயிடக்கூடாது, 200 பாயிண்ட் போயிடக்கூடாது. நீங்கள் மாற்றிக்கணும், கரெக்டாக கண்டுபிடிச்சு உங்கள் பிரெயின் எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே, நானும் சிஏ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஏற்கனவே ஏ சொல்லியிருந்தீங்க, அதுலேருந்து சிக்கு மாற்றுறீங்க. மாற்றினதுக்காக 100 போயிடுச்சு. இது பாருங்க, நான் மாற்றலை, நீங்கள் தான் வற்புறுத்தி மாற்றி வச்சுங்க. நான் ஏழு என்னமோ வற்புறுத்தி நான் அப்போலேருந்து 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. நான்லாம் இது வற்புறுத்தி, உங்கள் இஷ்டம் என்ன வேணால் சொல்லுங்கள். பாயிண்ட் என்ன போகுதுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் ஏழே இருக்கேங்க. ஓகே, நித்யா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. திவ்யா ஏ. ஸோ ஏற்கனவே பி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், கடைசியாக பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணதுனால அது ஏற்றுக்கு தான் ஆகணும். ஓகே, பி. பிலேருந்து இப்போ ஏக்கு மாற்றினதுக்கா 100 போச்சு. -100. ஓகே, தப்பாச்சுன்னா இன்னொரு 200 போயிடும். சந்தோஷம். ஓகே, ப்ராப்ளமே இல்லை. இல்லை, ஆனால் என்ன ரீசன் ஏ சொன்னதுக்கு? ஏன் சி சொல்ல? சி வந்து என்னதான் ஒரு ஃபாஸ்டா பண்ணாலும் அவர் டென்ஷன்ல ஃபாஸ்டா பண்ண மாதிரி இருந்தது. பட் அவர் ஸ்டான்ஸ்ல கையில ஹோல்ட்ல எல்லாம் அந்த ஃபியர்ஸ்னஸ் தெரிஞ்சது. ஏ வந்து கொஞ்சம் லென்த்தி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவர் கையில அந்த ஃபோர்ஸே இல்ல. ஐயோ. ஓகே, அதனால ஏ தான் டூப் அப்படிங்கிறீங்க. ஸோ திவ்யா வந்து ஏ தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலேருந்து ஏக்கு மாற்றிருக்காங்க. ஓகே, உண்மையான டூப் யார் அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து ஏவா பியா சியா அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம்.
சி தான் டூப்புங்கிறத ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சது நம்மளுடைய பகீரா, வாழ்த்துக்கள். ஆனா சாரிங்க, உங்களை கிச்சடி பண்ற மாதிரி இருக்கீங்கலாம் சொல்லிட்டேன். இல்ல இப்ப கன்ஃபார்ம் போல கிச்சடி தான், அதாவது ஒழுங்கா பண்ணுவாரான்னு தெரியலையே. வணக்கம், உங்க பேர் பிரதர்? வி கோபிநாத். கோபிநாத், வித்தியாசமா இருக்கே பேருக்கு, உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே கோபிநாத்ன்ற பேருக்கு. கோட்டுங்க, கோபிநாத்னு பேர் வச்சுட்டு கோட்டு போடாம இருக்கலாமா? எங்க அண்ணன் கோச்சிக்க மாட்டாரு. வீட்டில் இருங்க. ஓகே, பி எனக்கு கொடுங்க. எப்பவுமே சிரிப்போடே இருக்காரு. வணக்கம், உங்க பேர்? ஜே.ஆர். பிரஜா. ஓகே, ஏன் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களாமே? கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, யாரை பார்த்து சிரிச்சிங்க? இவங்க சிரிப்பு ஏற்றிட்டே இருக்காங்க. சிரிப்பு ஏற்றிட்டே இருக்காங்க. என்ன மருந்து இன்ஜெக்ஷனில் மருந்து ஏற்றுற மாதிரி சொல்கிறீங்க? யார் சிரிப்பு ஏற்றுனது 2 பேரில்? 3 பேரும். பாரபட்சமே கிடையாது. பாரபட்சமே வாங்க. உங்களை டென்ஷன் பண்ணாங்களா? உங்களை ஒர்க்கே பண்ண விடல? ஆனாலும் பண்ணிட்டேன். ஆனாலும் பண்ணிட்டீங்க. எவ்வளோ டைவர்ஷன் வந்தாலும் எத்தனை வருஷமாக கராத்தே கற்றுக்குறீங்க? 10 வருஷம். நான் அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் பிரதர்? விஜய். விஜய், ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக கராத்தே? 10 வருஷம். 10 வருஷம். நீங்களும் பிளாக் பெல்ட்டா இல்லை ஃபர்ஸ்ட் டான் போயிட்டீங்க? பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட். அவர் அப்பயே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார்ல, ஓ அவர் ஸ்டாண்ட்ஸை விட என்னது தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்க உங்களை டூப்பு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரில அப்படின்னு சொல்லும்போது எப்படி மனசு? ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க உங்களை. ஐயோ, ஏன் build-up எதுக்கு கொடுக்குறீங்க? ஏங்க பொண்ணுன்னு சொன்னது என்ன பில்டப்பா? அதானே உண்மை, பொண்ணுன்னு இல்லையா? மேக்கப் போட்டு கூட்டியாந்துருக்காங்களா? ஓகே. அந்த மாதிரி சொன்னால் அப்செட் ஆச்சா உங்களுக்கு? மைண்டில் ஆங்கிரினஸ் ஏதாவது வந்துச்சா? ஃபோர்ஸ் ஏதாவது அடிக்கணும்? அவர் தான் இல்லைங்கிறதுல அப்புறம் ஏன் நீங்க சும்மா அவரை போய் நோண்டிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்போ டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு கை வலிக்குதா, உடம்பு சரியா, தலை வலிக்குதா, எல்லாமே கேட்குறாங்களா? அந்த மாதிரி நாங்கள் கேட்போம், டீட்டெயில்டாக கேட்போம். யாருன்னு முதல்ல கேட்டிருந்தா சிவான் சொல்லியிருக்கணும். அதுவும் 2 பொண்ணுங்க சேர்ந்துட்டு ஏதான் டூப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன் அப்படியே ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு போலியே. ஆக்கிட்டீங்களே. இந்த ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ 3 பேருமே இப்போ வந்து இதில் வந்து ஒருத்தர் வந்து கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிங்க. அதனால நான் ஸ்கோர்ஸில் வந்து எந்த விதமான பாகுபாடும் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. அந்த 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்குது. லீடிங்கில் இருக்கீங்க பகீரா, வாழ்த்துக்கள். சிரிச்சுட்டே ஏன்னு பண்ணிட்டு இருந்தாலும் கரெக்டாக விளையாடுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற 2 பேர் சிரிக்கிறது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர ஒரு பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடவே மாட்டாங்க. எங்க அதான் பிரெயின் வந்து சிவாவோட ஸ்மார்ட்னஸ் மறைச்சிருச்சு, அது வேலை செய்ய மாட்டேங்குது. நோ கமெண்ட். இதுக்கும் பாயிண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாயிண்ட் குறைக்கிறது தான். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, சிவாக்காக நாங்க பாயிண்ட கூட விட்டு கொடுக்க மாட்டோமா? நானே பாக்குறேன் போற என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்குறேன், எப்படிலாம் சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்பவே நான் அந்த பெல்ட் சரவணா ஸ்டோர்ல வாங்கினது தான் சிஏ ஃபிக்ஸ் பண்ணேன். என்ன குழப்பி ஏவ ஃபிக்ஸ் பண்ண வச்சிட்டீங்க நீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். 200 பாயிண்ட் உங்களுக்கு தானே, வச்சுக்கோங்க. ஓகே, 200 தான் போச்சா? நான் உங்களுக்கு ஆமாங்க, 300 பேருக்கு நம்ம இந்த பேச்சு பேசுனதுக்கு 200 தானா? இவங்க நிறைய பேச சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா வேற பேச சொல்லிருப்பாங்களே, அது சொல்லி அவங்க அதை சொல்லாம அதான் அந்த தப்பு பண்ணிடுறாங்க. உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இந்த ஷோ பிகினிங்ல இருந்து அதை சொல்ல மாட்டேங்கறாங்க, அது ஏன்னு தெரியல. நல்லா பேசுங்க, நல்லா பேசு. ஓகே, அங்க உங்க ஷோலயாவது பேசிருக்கீங்களா நல்லா? வெரி குட் வெரி குட். அது என்கிட்ட நல்ல இங்க விஷயம். வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரேடியா சிவா வாய் திறந்தாலே கலாய்ச்சிடுவாரு. போய் நீ வாயே திறக்காதமா மட்டும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னாங்க. அதே பெட்டரா இருந்திருக்கும் போலயே, அப்படி சொல்லியிருந்தாலே நல்லா தான் சொல்லி அமைச்சிருந்திருக்காங்க. நீங்க இப்ப 800 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க நித்யா, வாழ்த்துக்கள். நீங்க எவ்வளவு ஸ்கோர் சொல்லுங்க? 700. மாத்தினதுக்கு ஒரு 100, தப்பானதுக்கு 200, 300 போச்சா? அப்பயே சொன்னா பரவாயில்ல நீங்க. அதனால 700 பாயிண்ட்ஸ்ல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க, வாழ்த்துக்கள் திவ்யா. அண்ட் இந்த ரவுண்ட்ல ரொம்ப சூப்பரா விளையாண்டு கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்ச நம்மளுடைய பகீராக்கு நம்ம ஒரு சூப்பரான கிஃப்ட் இப்போ நம்ம கொடுக்க போறோம். இந்த ரவுண்ட்ல கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்ச நம்மளுடைய பகீராக்கு smartshoppers.in வழங்கும் 7000 rupees மதிப்பிலான இன்டர்நெட் ரேடியோ. இவங்க 3 பேருமே செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. சிரிச்சா போச்சு. அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில், அது இது எது, பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில், அது இது எது, பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். செகண்ட் ரவுண்ட் நம்ம விளையாட போறோம், அதுதான் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. அண்ட் இதில் சிரிக்காமல் இருக்கணும். 3 பேரும் ரெடியாக இருக்காங்க. அண்ட் இவங்களை சிரிக்க வைக்க போகிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம்.
வணக்கம் சார். யாரு? என்னையா? உங்களை தான். சாரா? அதாங்க. ஒரு நிமிஷம். என்ன லுக்கு? ஓ, இதான் அல்லக்குள்ள மயங்கிறதா? ஆம் சார். சொல்லுப்பா. அவங்க பேர் தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பேரு? கேளு. வாட்டிச்சோர்னே. ஐயோ வாடாமா, இங்கிலீஷில் பேச 9 வார்த்தை இங்கிலீஷில் பேசுவாங்க. உன் பேர் என்ன? நித்யா. 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 சவுண்டா சொல்லு. நித்யா. பாலாஜி, இதோட நீ செத்தியா? திருச்சி தொலையா? நித்யா, நீ அழகா இருக்க நினைக்கல. ஓ, இது வேற டைலாக்கா? சார் பேரு? சார் பேரு பகீரா. பயங்கரமா இருக்கிற முரட்டு தீனியா? ஆள் கொஞ்சம் ஊட்டமா இருக்கீங்க. நிறையா சாப்பிடுவேன். உங்க பேரு? திவ்யா. 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 திவ்யா அதுவா? ஹாய், நீ என்ன எல்லாத்துக்கும் பொச்சுக்கு ஏன்னு அவங்களுக்கு உச்சி பேத்து விட்டுருக்கீங்க? என் பேரு தான் வீச்சர் வீராசாமி. என்ன வேலை பார்க்குறீங்க? வேலை பார்க்குறேன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா பரவாயில்ல வச்சுக்கிட்டு. நான் ஒரு மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு ஊர் உலகமே சொல்லுது. ஓகே ஓகே. ஆனா இந்த ரவுடிக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அதாவது என்னோட வாழ்க்கைய பாதி நாள் இந்த வெட்டு குத்து ரத்தம் இதுலயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ரத்தம் ஈரல் போட்டி. நீ கறிக்கடை வச்சிருக்க? அது இல்லையா? இல்ல, இதுலயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓ ஓகே. பட் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்றதே நான் மறந்துட்டேன். 2 பேர்ல யாரு? ஏய், எனக்கு சிஸ்டர் காட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. உனக்கு சிஸ்டர் இருக்க கூடாதா? இல்ல நீ சிஸ்டர் பத்தி பேசி எங்க ஒத்துக்கிறியா பத்தியா? சரி சொல்லுங்க. பட் அந்த சிஸ்டருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையா செட்டில் பண்ணி அவளோட லைஃப்பை ஒரு டேக்கப் ஆக்கி விடலான்னு. என்னது டேக்கப்? டேக்கப் அதாவது மேல ஒசத்தி விடலான்னு. டேக் ஆஃப். உனக்கு இங்கிலீஷ் தெரியல, இது வேற சொல்ல வேண்டியதா? அவ வாழ்க்கையை ஒசத்தி விடலான்னு பொன் பார்க்க வர சொல்லியிருந்தேன். ஆனா வந்தவங்க எல்லாமே பொண்ணா இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாதுன்னு தானே இவ்வளோ பெரிய தாடி வச்சுன்னு இருக்கேன். கண்ணாடி வாங்கி மாட்டலாம்ல. போங்க சார், இந்த அக்காவும் முடிய முன்னாடி வேலை கச்சா அப்படிதான் இருக்கும். பெருசா பேசுறீங்க. கடிக்கடி ஒரு தடவை அந்த பவள மல்லிய, அந்த பாரிஜாத பூவை, அந்த கருப்பு கடைசிய, அந்த கருப்பு வைரத்தை இப்போ உங்க முன்னாடி வர வைக்க போறேன். ஆனா வந்த உடனே சார் ஒண்ணு சொல்றேன், எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நீங்க கண்டிஷன் போடக்கூடாது. அவளா விருப்பப்பட்டு உங்க கழுத்துல மாலை போட்டானா நீங்க ஏத்துக்கலாம். ஓகே? அது வரைக்கும் எந்த கழுத்தாச்சை நீண்டுச்சு என் அருவாய்க்கு வேலை கொடுக்காதீங்க. அவ்வளவுதான். இப்போ வர சொல்றேன். சீக்கிரம் வந்து தர உதவி. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? மாப்பிள்ளைய பாடுறா பாடுறா, பார்த்து தொலை முதவி. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு நீ ஏன் வெக்கப்படுற? உன் மூஞ்ச பார்க்கறது அவர் தான் வெக்கப்படணும். கொஞ்சம் பாரு. உனக்கு யார் மேல பாசம் அதிகமா இருக்கும் அவங்க மேல உன் மாலையை போடலாமா? ஏய் 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 நில்லு. ஏன் ஆவுன்னா அந்த பிள்ளை வாழ்க்கையிலேயே போறேன். அந்த பிள்ளை இப்பதான் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்பதான் வாழ்க்கையில முன்னேறி ஒரு ஸ்டாரா வந்து நிக்குது. நீ எதுக்கு பின்னாடி போய் அந்த லைஃபை கெடுக்கிற? புரியுதா? ஆடியன்ஸாவே இருந்து. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? வெரி குட் வெரி குட். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. இந்த நிகழ்ச்சியில் உன் தங்கச்சி வந்து நீ எப்படியாவது வந்து கட்டி கொடுத்துரு. பார்த்துட்டு இருக்க வரன் யாராவது கிடைக்க நல்ல வரன் கிடைக்கும் இதுல. ஸோ சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி நம்ம வீட்டு கல்யாணத்துல வரல? நம்ம வீட்டு கல்யாணத்துலயா? இதா உங்க கல்யாணத்துக்கு யாராவது வராங்களான்னு பாரு. உங்க கல்யாணத்துக்கு இல்லம்மா, நம்ம விஜய் டிவில நம்ம வீட்டு கல்யாணத்துல இவங்க கல்யாணம் வரல? வரும் 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 வரும். கல்யாணம் ஆச்சுன்னா ஏங்க இப்படி ஃபீலிங்கே போய் பேசுறீங்க? உங்களை பார்க்க நான் ஏதாச்சும் கேட்டுருவேன். ஏன் தெரியுமா கேட்க மாட்டேன்? உங்களை பார்க்கறதுக்கு திருவள்ளூர் மாதிரியே இருக்கீங்க.
அதனால தான் நான் எதுவும் கேட்கல. கடையை மூடு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன ட்ரை பண்ண ஏதாவது சிரிக்க ஒன்றும் விளங்குறாங்க. தங்கச்சியை பத்தி ஒன்றும் கிழிக்க வேணாம் இங்கே. முடிச்சிடலாமா? முடி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வடிவேல் பாலாஜி அண்ட் நம்மளுடைய விஜயன். ஆனால் ஒரு நிமிஷம் முடிச்ச பிறகு இந்த ஐயோ நான் இது வரைக்கும் சிரிப்பு அடைக்கிருந்தேன். என்னால் நம்ப முடியல. நான் கண்ட்ரோல் பண்ணது யாராச்சும் சொன்னீங்க உச்சால போட்டு தள்ளுவேன் நான். இது வரைக்கும் இப்போ சொல்கிறேன் நான். வந்தீங்களா என்ன எமோஷன் வந்தீங்கன்னா அதோடு முடிச்சு போயிடணும். சரியா? எந்த முஜி சிரிப்பு பார்க்கணும் என் தலைவனை தவிர. சொல்லு பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸுக்கு பகீரா மட்டும்தான் சிரிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் நம்மளுடைய பகீரா மட்டும்தான் சிரிச்சிருக்காரு. அதனால அவருக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கம்மியாகுது. இப்போ நீங்கள் மட்டும் சிரிச்சதுனால 100 மட்டும் போயிடுச்சு. நீங்கள் 900ல் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் இப்போ எவ்வளோ ஸ்கோரில் இருக்கீங்க? 800 பாயிண்ட்ஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் திவ்யா நீங்கள் 700ஓட தேர்ட் பிளேஸில் இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த ரவுண்ட் மாற்றி யோசிக்கிறோம். விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நாம் இப்போ விளையாட போகிறது கடைசி ரவுண்ட் மாற்றி யோசி. இந்த ரவுண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். அதான் இந்த ரவுண்டு. இதில் வந்து 2 மினிட்ஸ் டைம் தருவோம். 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கம்மியாகாது. யார் எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் நாங்கள் கம்மி பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு விளையாட போகிறது யார் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான். அந்த வகையில் வாங்க பகீரா. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏன் இவ்வளோ தாடி வச்சிருக்கீங்க? ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலா? இல்லை, இந்த பச்சை கலர் சட்டை தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? புள்ளியாக ஷூ போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஷூவா செருப்பா? எனக்கு வந்துட்டு வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லை. ஏன் வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லை? காஃபி குடிக்கிறதே இல்லைங்க. நான் டீ தான் குடிப்பீங்களா? இல்லைங்க, தண்ணி தான் சாப்பிட்றது. தேங்க்யூ. அப்படியே தண்ணி ஒரு டம்ளர் சாப்பிட்டு அடுத்ததான் விளையாட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து திவ்யா வந்து உங்களை கேட்க சொல்கிறாங்க. பாயிண்ட்ஸ் படி அவங்க ஃபர்ஸ்ட் விளையாடுறவங்க தாங்க பாயிண்ட், செகண்ட் விளையாடுறவங்க பாயிண்ட் கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே வாங்கின அவார்டெல்லாம் கணக்கில் வச்சு கொடுத்துருமா? பாயிண்ட் தான் வாங்க. அப்புறம் your time starts now. என்ன படிச்சிருக்கீங்க? இந்த ஜீன் ஏன் கிழிஞ்சிருக்கு? ஏன் ஜீனா? அந்த ஷூ ஏன் போட்டிருக்கீங்க? என்னையவா கேட்குறீங்க? என்ன செருப்பு தான் போட்டு வர சொன்னாங்க. யார் சொன்னாங்க உங்கள்கிட்ட? மேட்சிங்காக பேங்கிள்ஸும் போடணும்னு சொல்லிருக்காங்க. யார் சொன்னாங்க? அது என்ன டாக் பேக்கா? என்னையவா கேட்குறீங்க? மைக் போடலையா? இது என்னது? அப்புறம் ஸ்வெட்டர் எங்கே வாங்கினது? இந்த ஸ்வெட்டரா? நீங்கள் எப்போ பீட்டர் இங்கிலாந்து மாடல் ஆக போகிறீங்க? என்னை பார்த்தா மாடல் மாதிரி இருக்கா? மெரினா படத்தில் நடித்தவர் நீங்கள் தானே? நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா மெரினா? தலையே வர மாட்டீங்களா? ஏன் தலை வரனா நல்லா இருக்குமா? பவுடரும் போட மாட்டீங்களா? ஏன் ரொம்ப நேரமாக என்னையவே அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க போல இருக்கே. ஓ, லிப்ஸ் வரைக்கும் உன்னிப்பாக கவனிக்கிறீங்களா? வாட்ச் கட்டிருக்கீங்க போல இருக்கே. ஏன் என்னை பற்றியே பேசுகிறீங்க? அப்போ அவுட்டு தானே நீங்கள்? நான் செயின் போட்டிருக்கேன். இல்லைங்க, அப்பயே நீங்கள் அவுட்டுன்னு சொன்னனே, அது உங்களுக்கு புரியலையா? வயலட் கலர் இருக்கீங்க. இல்லைங்க, அவுட்டுன்னு அப்பயே சொன்னல. ஏன் என்னை Bulb பற்றியே எல்லாம் பேசிட்டு எரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு போது திரும்ப வாட்ச் கட்டியிருக்கேன்னு சொன்னீங்களே, அப்போ அவுட்டு தானே? ஆமாம், அவுட்டு தானேங்க. பட் நல்லா விளையாண்டீங்க, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியோம். Remember time. அடுத்ததான் அவங்க ரிலேஷன் திவ்யா விளையாட போகிறாங்க. வாங்க திவ்யா. நீங்கள் ரெடி தானே? உங்களுக்கு வேலை கம்மி. அப்படியா? சீக்கிரம் அவுட் ஆகிடுவீங்களா? பார்க்கலாம். ஓகே, your டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் வீடு எங்கே இருக்கு? லைட் கண்ணில் அடிக்கிறது, தள்ளி வைக்க சொல்லுங்க. எந்த லைட்டு? எனக்கு இந்த கேமரா சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவரே என்னைய முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எவருங்க உங்களை மறைச்சு பார்க்குறாரு? எனக்கு இந்த செப்பல் எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? நான் ஹைதராபாத் போறேன். எதுக்காக ஹைதராபாத் போகிறீங்க? பாம்பே நல்ல ஊரு, அங்க வாங்கியிருக்கலாம். எது வாங்கியிருக்கலாம்? அவங்க சொன்னாம நீங்க தலையே சீவலன்னு நினைக்கிறேன். நானா? இந்த ஜாக்கெட் நல்லா இல்ல. ஓகே, பகீரா நல்லா விளையாண்டாரா நித்யா நல்லா விளையாண்டாங்களா? அந்த அண்ணன் சிரிக்கிறாரு. எந்த அண்ணன்? அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லுங்க. எவர்கிட்ட? ஆடியன்ஸ்ல எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவரையும் வேண்டான்னு சொல்லிடுங்க. அவரையும் வேணான்னு சொல்லிடணுமா? இந்த லைட் ஆஃப் பண்ண சொன்னேன், அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? யார்கிட்ட சொல்லணும்? சரி, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், நானே போய் சொல்லிக்கிறேன். போய் சொல்லிட்டு வரீங்களா? நான் வீட்டுக்கு கிளம்பும்போது சொல்லிக்கிறேன். அப்படியா?
சொன்னேனா இல்லையா உங்களுக்கு? ஓகே, வெல் பிளேட் திவ்யா. ப்ளீஸ். Thank you so much. மாத்தி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் 3 பேருமே அவுட் ஆயிருக்கீங்க. அண்ட் இந்த ரவுண்டில் ஸ்கோர்ஸ் தெரிஞ்சால் வின்னர் ரன்னர் அந்த விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் அந்த கிஃப்ட் யாருக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். 3 ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மாத்தி யோசி ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ். அண்ட் இந்த ஸ்கோர்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் யாருக்கு போக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வின்னர் யார் ரன்னர் யார் அந்த விஷயம் எல்லாமே தெரிய போகுது. இதில் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனது பகீரா நீங்கள் தான். நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 900. ஸோ 900 - 300 is equal to எனக்கு கணக்கு வராது. வெரி குட் வெரி குட். அது பார்த்தாலே தெரியுது. 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள் பகீரா. இதில் வந்து செகண்டாக அவுட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா நீங்கள் தான். உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். ஏற்கனவே நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க. இப்போ நீங்கள் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகுது திவ்யா. நீங்கள் வந்து நீங்களும் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஐயோ எதுக்கு இந்த குழப்பனே தெரியலையே. இப்போ நல்ல நேரத்தில் இப்போ வந்து எப்போ 2 பேருக்கு டை பிரேக்கர் இருந்தால் நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது. ஐயோ திருப்பி பஸ்ஸரா? டை பிரேக்கர் கொஸ்டின் கேட்பேன். யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ணலாம். அவங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. அடுத்தது வந்து 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணிக்காங்களோ அந்த ஆர்டர் தான் இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தப்பாக சொல்லிட்டாலே அவங்களுக்கு அந்த சான்ஸே போய்டும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க அதோட. ஓகே ரெடியா? அண்ட் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் கொத்தி பறவை அப்படின்னு ஒரு படம் தெரியுமா? ஓ ஓகே. அந்த படம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்ஸர்ல இருந்து கை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த படத்தினுடைய கதாநாயகன் பேர் என்ன? ஆமா நான் ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். நான் செகண்ட். பகீரா தான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க. சிவகார்த்திகேயன். வெரி குட் வெரி பிரில்லியன்ட். பேர் சொன்னதுனால நீங்க வின்னர் ஆயிட்டீங்க. தேங்க் யூ. வெரி குட். வாழ்த்துக்கள். ரெஸ்ட் எடுங்க. நீங்க டயர்ட் ஆகக்கூடாது. ஓகே. இப்போ என்னன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு. ரன்னர் அப் யாருக்கு கொடுக்குறதுன்றதுல ஒரு பிரச்சனை. இப்போ உங்க 2 பேருக்கு ஒரு கொஸ்டின். கமான். மறுபடியும் பஸ்ஸர் அம்கறேன். ஆமா பின்ன. ஓகே என்ன கேட்கலாம்? சூப்பர். ஆஸ்கர் அவார்டு தெரியுமா? ஆஸ்கர் அவார்டு அது வாங்கினேன். சொல்லுங்க. அது உலகத்தில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. கொஸ்டின் அது சொல்லுங்க. வாங்கின முதல் நம்ம ஊர் மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? இல்லையே நான் அப்படி கேட்கவே இல்லை. சரி கேளுங்க. நீங்களே கேளுங்க. நானே கடைசியா இருந்துட்டு போறேன். இந்த இவர் எப்ப பஸ்ஸர் அமுத்தினாலும் குழப்பம் தான். தொடாதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. அது இல்லையா கொஸ்டின்? சரி கேளுங்க. இந்தியாவில் சவுண்ட் டிசைனுக்காக ஒருத்தர் ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரே அவர் யார் அப்படின்னு கேட்கணும். ரசூல் பூக்குட்டி. அவங்களுக்கு கொடுத்துடலாமா? ஓகே. ஏதோ பூக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக சொன்னதுனால நித்யா நீங்கள் வந்து நீங்கள் ரன்னர் அப் ஆகிட்டீங்க. பட்டுக்குட்டிக்கு தான் ரன்னர். காமன். நாங்களும் பேசல. நாங்களும் அது ஹோஸ்ட் தான். ரசூல் எவ்வளவு இல்ல. நேரம் ரசூல் வசூல்னா சொல்ல. ரெசூல் சொல்லுங்க. எங்களுக்கு இப்படிதாங்க ஸ்கிரிப்ட்ல சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் பூக்குட்டி தான். கிஃப்ட் கொஞ்சம் சைடுல உடைச்சு தருவோம். பரவாயில்லையா? ஹலோ நீங்க கிளம்பும்போது இருந்தாலும் பரவாயில்ல. எப்படியோ ரன்னர் ஆயிட்டீங்க. கடைசியில போராடி தட்டி முட்டி இப்போ வந்து திவ்யா நீங்க வந்து பரிசளிப்பு விழா நடத்தி கொடுத்துருங்க. வந்துருங்க. இங்க நில்லுங்க. நான் தானா? ஆமா I'll do the honors. நீங்க தானே லாஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற நித்யாக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர். நித்யான்னு சொன்னா திவ்யான்னு சொன்னா நித்யான் தான் சொன்னீங்க. நித்யான் தானே சொன்னேன். அப்ப வாங்குங்க. வரணும்னு சொல்லலையே. விட்டா பத்திரிகை எல்லாம் கேட்பீங்க போலயே. இன்னைக்கு எபிசோடோட வின்னர் நம்ம பகீராக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். இது வந்து 3வது பரிசு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆழ்வார்பேட் ஜூ டெம்போரியம் வழங்கும் 2500 மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர். அதை வாங்கிக்கோங்க. அப்படி 2 கையில அப்படி அள்ளிங்க. அவங்கள அவளுக்கு தாங்க. ஐயோ ஹெல்ப்பா? இல்ல பரவாயில்ல. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வெச்சுக்கோமா. இப்ப பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா மாத்தி யோசி ரவுண்ட் கொஞ்சம் பெட்டரா விளையாண்டீங்கல்ல. அவங்க 2 பேர் ரொம்ப ஒரு மாதிரி சுமாரா விளையாண்டாங்க. நீங்க அது கொஞ்சம் பெட்டரா விளையாண்டதுனால உங்களுக்கு ஆமாமா இது ஸ்பெஷல் பிரைஸ். இது கான்சலேஷன்லாம் கிடையாது. அதான் கான்சலேஷன் பிரைஸ். இது வந்து ஸ்டைல் 1 அடையார் வழங்கும் 5000 ரூபீஸ் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். 5000 ரூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா கொடுப்போம். இதை கொடுத்துட்டேன் பாருங்க. இதை எடுத்துட்டு போலாம் அப்படியே கடைக்கு நீங்க. ஓகே
3 பேருக்குமே நம்ம பரிசுகள்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். நம்மளை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க 3 பேருமே. ஸோ உங்க 3 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த எபிசோட ரொம்ப கலகலப்பா ரொம்ப கலர்ஃபுல்லா ஆக்கி இருக்கிறீங்க. எப்படி இருந்தது இந்த எபிசோட் திவ்யா? ஓகே ஓகேவா தான் இருக்குது. நாட் பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவ்யா மேடம். பரவாயில்ல, நீங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க நாட் பேட் எபிசோட் பண்ணதே பெரிய விஷயம் எங்களுக்கு. நான் கடைசி வரைக்கும் வாய் கொடுக்கல, இப்ப சிக்கிட்டேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அண்ட் நித்யா நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது விளையாடுறதுக்கு. இன்ஃபேக்ட் பக்கீராவுக்கு இவர் பேர் ஆக்சுவலா சாரி சொல்லலாமா ஒரு பேரு? ஏங்க சொல்லக்கூடாது? இல்ல அதான் क्वेश्चन கேட்டிருக்கீங்க, அதனால எப்படி? ஐயோ சொல்லவே கூடாது. பேர் சொல்லிட்டீங்களா? ஆடியன்ஸ்லாம் டைப் பண்றாங்களே இப்ப பேர் சொல்லிட்டீங்களா? சரி ஆகட்டும், சரி மேற்கொண்டு. பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சொல்லுங்க, இல்லைன்னா அப்படியே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இவர் பேரை. நான் 40 வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, எனிவே இவரோட நாங்க நிறைய பேசி பகீரானே சொல்லலாம். ஒண்ணு நானே சொல்றேன், பகீரா அவர் பேரு. இந்த எபிசோட் ரொம்ப நல்லா போச்சுங்க. போதுங்க. போச்சுல? போச்சுங்க, நல்லா போச்சு. ஒரு டிசைனான ஷர்ட் போட்டிருக்கீங்க பகீரா, ஒரு டபுள் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. சிங்கிள் கலர் தான். அதாவது எப்படி உங்களை நீங்க வந்து காப்பாத்திடுவீங்களா? நாங்கலாம் மட்டும் டேமேஜ் ஆகணுமா? யா. ஏசி போட ஒரு ஸ்டுடியோல எங்களை கூட்டி வந்து உட்கார வச்சு இப்படி வேர்க்க விட்டுட்டு பாவம் புள்ளையா அவரை வச்சு ஆமாங்க. அக்கீரா சக்கீரான் வேற விளையாடிட்டு டபுள் கலர் ஷர்ட்டா. இதுக்கு முன்னாடி ஹாலிவுட் ஸ்டுடியோல மட்டுமே வேலை பார்த்தவங்க அவங்க முதல் முறை இந்த மாதிரி ஸ்டுடியோல ஒர்க் பண்ண வச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க பிரதர், எப்படி இருந்தது எபிசோட்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு எனக்கு. 3 பேருக்கு எங்களுடைய நன்றி. அண்ட் அடுத்தது நீங்கள் பண்ணுற ஷோஸ் ஆகட்டும், ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல பேர் வாங்கி தரணும் எங்கள் டீம் சார்பாக விஷயம் சொல்லிக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாபா ஃப்ரம் சிவகார்த்தியன் இன் எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.